Hi guys, good evening to everyone. Good evening, sir. Very good evening to you all. How are you today? Fine, sir. Fine. Okay. I'm also happy to see you everyone in today's class. I hope you all are doing well, right? Okay, so in today's class, we are going to talk about the tenses, right? So, could you tell me how many tenses are there in English language? எத்தனை tenses இருக்கு ஆங்கிலத்துல? 9. 9, 12, sir. 12. 12, sir. Any other answers? வேறு எதுவும் ஆன்சர்ஸ் இருந்தால் சொல்லுங்க. ஒரு ஆள் 9 சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஆள் 12. 12. ரைட், ஓகே. வேறு எதுவும் ஆன்சர்ஸ் இருந்தால் சொல்லலாம். ரைட், ஆக்சுவலி we have only 3 tenses. மொத்தமாக எத்தனை டென்சஸ் இருக்குது? 3 tenses only we have, right? Right, so such as past tense, present tense, and future tense. Even if you think about your mother tongue, it also has only 3 tenses. அப்போ தமிழ் மொழியை நீங்கள் யோசித்தாலும் சரி, சிங்களத்தை யோசித்தாலும் சரி, 3 டென்சஸ் தான் இருக்கு இல்லையா? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இதை விட வேறு எதுவும் இருக்குதா? இல்லை, ரைட்? ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால், even though we have 3 tenses in English, each tense has 4 aspects. அப்போ ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 டென்சஸ் இருந்தாலும், 3 டென்சஸ் இருந்தாலும் ஒவ்வொரு டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 வடிவங்கள் இருக்குது. இப்போ நாங்கள்லாம் எங்களோட மதர் டங் தமிழை யோசித்தோம்னு சொன்னால், ரைட்? ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு கதைக்க வலிக்கிட்டோம், அதுக்கு அப்புறம் தான் வாசிக்க வலிக்கிட்டோம், எழுத வலிக்கிட்டோம் இல்லையா? ரைட். ஆனால் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் படித்து கொண்டு தான் கதைக்க பழகிக்கொள்கிறோம். ஆக இங்கே ஆங்கிலத்தில் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு வாக்கியத்தை தான் நாங்கள் கதைக்க முடியும், இப்படித்தான் சொல்லலாம் என்று சொல்லி பார்க்குறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒவ்வொரு டென்ஸுக்குலையும் 4 வடிவங்கள் இருக்குது. அப்போ அந்த குறிப்பிட்ட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாக்கியத்தை நாங்கள் அங்கே பயன்படுத்தி கொள்வோம், ரைட்? அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இந்த 3 டென்ஸ்லையும் ஒவ்வொரு டென்ஸுக்குலையும் 4 வடிவங்கள் இருக்குது. இது புரிஞ்சுதா? Yes, sir. Is it clear now? Right. அப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் இந்த பாஸ்ட் டென்ஸ் எடுத்தோம்னு சொன்னால், பாஸ்ட் டென்ஸுக்குள்ள இருக்கிற வடிவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? Simple past. Simple past. Past continuous. Very good. Past continuous. Past perfect. Past perfect. Past perfect continuous. And past perfect Continuous. continuous. ரைட். ஸோ உங்களுக்கு எத்தனை டென்ஸ் இருக்குது, எத்தனை வடிவங்கள் இருக்குது? 4 வடிவங்கள். அதே போல் ப்ரெசன்ட் டென்ஸுக்குள்ளே போனால் என்னென்ன இருக்குது? Simple present. Present continuous. Present continuous. Simple present. Present Present perfect. continuous. Present perfect. Continuous. Present perfect continuous. Okay. When you go to future? Simple future. Future, Future continuous. past, Future future perfect. continue. Future perfect continue. ரைட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு டென்ஸுக்குள்ளேயும் 4 வடிவங்கள் இருக்குது. அப்போ இனிமேல் யாரும் ஆங்கிலத்தில் எத்தனை டென்சஸ் இருக்குன்னு கேட்டால் 12 சொல்ல வேண்டாம், ரைட்? யூ ஹேவ் டு சே only 3 tenses, but each tense has 4 aspects, ரைட்? ஓகே, இப்போ பாருங்க,
இந்த 12 வடிவங்கள் இருந்தாலும் நாங்கள் எங்களோட கிளாஸ்ல வந்து 6 வடிவங்களை மட்டும்தான் இந்த சிலபஸுக்குள்ள பார்க்க போறோம். சிம்பிள் டென்சஸ் மூன்றும் பார்க்க போறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இவ்வளவுத்தையும் தரோவா நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னாலே யூ கேன் ஸ்பீக் ஃப்ளூவன்ட்லி, யூ கேன் ரைட் ஃப்ளூவன்ட்லி, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவர் இஸ் ஸ்போக்கன் இன் இங்கிலீஷ். ஸோ இந்த 6 டென்சஸும் எங்களுக்கு கட்டாயம், இந்த 6 வடிவங்களும் கட்டாயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இது வரைக்கும் கிளியரா நான் கதைச்சது? Yes, sir. ரைட். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது எதுன்னு சொல்லி பார்த்தால் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம். ரைட். இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ யாருக்குமே இது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எந்த சந்தர்ப்பம், எந்த சிச்சுவேஷனில் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும்? இப்போ நடந்து கொண்டிருக்கிற வழக்கமா நடக்கிற ஓகே, வெரி குட். வேறு வேறு இப்போ வழக்கமா நாங்க டெய்லி யூஸ் பண்றோம். அதுதான் ஏற்கனவே முதல்ல இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அதை விட வேறு எதுவும் சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோமா? ரைட். அப்போ கவனிங்க, இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 5 சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தி கொள்கிறோம். ரைட். அப்போ அந்த 5 சந்தர்ப்பங்களும் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொன்னது போல் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். அப்போ ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொன்னால் என்ன? வளமையாக நடக்கிற விஷயங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி வளமையாக நடக்கிற விஷயங்களை சொல்கிறதுக்கு நாங்கள் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அதைத்தான் ஆங்கிலத்தில் we say ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. ஸோ இந்த ரெகுலர் ஆக்டிவிட்டீஸுக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன தமிழில் சொல்லிவிடுங்க. தூங்குறது, சாப்பிடுறது, வேற தின்றது, சாப்பிடுறது, தூங்குறது, ஸ்டடி பண்றது. ரைட். ஓகே. வீட்டை வேலை செய்கிறது, சாப்பிட்றது, வேலைக்கு போகிறது, நித்திரை கொள்வது, படிக்கிறது எல்லாமே வருது. சரி. அப்போ உங்களோட பர்த்டே இதுக்குள்ளே வருமா? கேன் யூ இன்க்ளூட் யுவர் பர்த்டே? ஓமா இல்லையா? ஓம்னு சொல்றாங்களே, ஏன் ரஹ்மா வேறும்னு சொல்றீங்க? அந்த ஏருக்கு ஒருக்க வாரி. ரைட். ஸோ நாங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் நினைக்க கூடாது ஒவ்வொரு நாளும் நடக்கணும் என்று. குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி இஃப் தட் ஆக்ஷன் இஸ் ரிப்பீட்டட் தென் வி கேன் கால் இட் ஆஸ் ரெகுலர் ஆக்டிவிட்டி. ஒரு குறிப்பிட்ட காரியம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி திரும்ப திரும்ப நடைபெறுமாக இருந்தால் அங்கே நாங்கள் அதை இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்குள்ளே சொல்லிக்கொள்வோம். அப்போ போன வருஷம் பர்த்டே வந்தால் இந்த வருஷம் வருது, அடுத்த வருஷம் வரும், அதுக்கு அடுத்த வருஷம் வரும், வந்து கொண்டே இருக்கும். ரைட். ஸோ அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கணும்ன்றது இல்லை. அந்த குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி திரும்ப திரும்ப அந்த ஆக்ஷன் நடைபெறுமா இருந்தால் அதை நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்டில் சொல்லுவோம். ரைட். அது 10 வருஷத்துக்கு ஒருக்கா தோன்ற வால்வெளியாக இருக்கலாம், ஒவ்வொரு மாதம் வந்து போகிற போயாடையாக இருக்கலாம், அல்லது 100 வருஷத்துக்கு ஒருக்கா வார சுனாமியாக இருக்கலாம், whatever may be. ரைட். ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார் த habitual actions. Habitual actions in the sense when you talk about the habits of someone. ஒரு ஆளினுடைய பழக்க வழக்கத்தை நீங்கள் சொல்லும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, நான் சொல்கிறேன் லம்பர்ட் யூஸ்வலி ட்ரிங்க்ஸ் ஹாட் வாட்டர் ஆஃப்டர் மீல். அப்போ லம்பர்ட் வந்து சாப்பிட்டு முடிய சாப்பாட்டு பிறகு சுடு தண்ணி தான் குடிக்கிறார். அது எல்லாருக்கும் இருக்கிற பழக்க வழக்கமா? இல்லை. அப்போ ஒரு ஆளுக்கு லம்பர்ட்டுக்கு இருக்கிற பழக்க வழக்கம். அப்போ அதை நான் ஹைலைட் பண்ணுறேன். ஹேபிச்சுவல் ஆக்ஷன், ஒரு ஆளினுடைய பண்பு பழக்க வழக்கத்தை நான் அங்கே சொல்லக்குள்ள நான் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி கொள்வேன். மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென்ரல் ஓ யூனிவர்சல் ட்ருத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது
உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில உண்மைகள் அல்லது கொள்கைகள் என்று சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. அது நீங்கள் ஜெஃப்னால இருந்தாலும் சூரியன் கிழக்கில் தான் உதிக்க போகுது, கலிஃபோர்னியாவில் இருந்தாலும் சூரியன் கிழக்கில் தான் உதிக்கிறது. ரைட். ஆக பார்த்தோம்னு சொன்னால் பொதுவான உண்மைகள். த பிளட் சர்க்குலேட்ஸ் இன் அவர் பாடி. ரத்தம் என்ன செய்யுது எங்களோட உடல்ல சர்க்குலேட் ஆகி கொண்டு இருக்கு. ரைட். அப்போ பொதுவான உண்மைகள் அல்லது கொள்கைகளை நாங்கள் சொல்லும் பொழுது அதையும் சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் சொல்லுவோம். 4வது பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ். பத்திரிகைகளில் வர தலையங்கங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட விடயம் உள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நடந்து முடிஞ்ச அல்லது நடக்க போகிற ஒரு இவெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அதை தலையங்கமாக போட்டிருப்பாங்களே அப்படி என்று சொன்னால் இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் தான் போட்டிருப்பாங்க. அப்போ பத்திரிகைகளில் வர தலையங்கங்கள், செய்தி தலையங்கங்கள் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதே போல் when you listen to the commentaries, especially when the matches are going on, the announcers will be announcing what is happening in that particular ground. அப்போ என்ன ஒரு மேட்சோ ஏதாச்சும் ஒன்று நடந்து கொண்டு இருக்கக்குள்ள அனௌன்சர்ஸ் அறிவிச்சு கொண்டே இருப்பாங்க என்ன நடந்து கொண்டு இருக்குண்டு. அப்போ அவங்க என்னத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தி கொள்வாங்க. ஆக இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நாங்கள் எங்கே யூஸ் பண்ணுறோம்? 5 சிச்சுவேஷன்ஸில் பயன்படுத்தி கொள்கிறோம். இது கிளியராக எல்லாருக்கும்? Yes, sir. Yes, sir. ரைட். அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸினுடைய ஸ்ட்ரக்சர், வாக்கியத்தினுடைய அமைப்பை பார்க்குற நேரம் as usual we use the subject first. After that we use the verb stem. verb stem பயன்படுத்தி கொள்வோம். அதுக்கப்புறம் object அல்லது கம்ப்ளிமெண்ட்டை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரைட். சப்ஜெக்ட், verb stem, object, complement. அப்போ இங்கே நாங்கள் ஒரே ஒரு விஷயம்தான் மனசில் ஞாபகம் வச்சிருக்க வேண்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எழுவாய் வந்து he அல்லது she அல்லது it அல்லது ஒரு சிங்குலர் நவுனாக இருந்தால் நாங்கள் இந்த verb stem இருக்குதானே, அதாவது verb 1ஓட நாங்கள் எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்த்துக்கொள்வோம். நான் சொல்றது விளங்குதா? ஹலோ, கேன் யூ ஹியர் மீ? Yes, sir. ரைட். அதாவது எழுவாய் வந்து சப்ஜெக்ட் வந்து ஹீ அல்லது ஷீ அல்லது இட் அல்லது சிங்குலராக இருந்தால் வேர்போட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ரோய் go to work on motorbike. இந்த வாக்கியம் சரியான்னு பாருங்க. நோ. ஏன்? சப்ஜெக்ட் ரோ என்று இருக்கு இல்லையா? அப்போ ரோ என்றது சிங்குலர். அப்போ அங்கே வேர்போட நாங்கள் ஏதாச்சும் ஒன்று சேர்க்கணும். எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்கணும். அப்போ நாங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ப்ளூரல் நவுன்ஸ் படிக்கிறோம் இல்லையோ? அப்போ அந்த ப்ளூரல் நவுன்ஸில் ஒரு சிங்குலர் நவுனை எப்படி நாங்கள் ப்ளூரலாக மாற்றினோம்? அதனுடைய லாஸ்ட் லெட்டர்ஸை வச்சுக்கொண்டோம். அதே டெக்னிக்கை தான் நாங்கள் இங்கே இந்த எஸ்சிஎஸ் ஐஎஸ் சேர்க்கறதுக்கு இங்கேயும் பயன்படுத்த போகிறோம். அப்போ இங்கே என்னென்னு வரணும்? ரோய் கோஸ். அப்போ என்ன சேர்ப்போம்? Yes. இஎஸ் சேர்ப்போம். ரோய் கோஸ் டு ஒர்க் ஆன் மோட்டார் பைக். ஓகே. அதே போல் பாருங்க, it rained heavily in December. வாக்கியம் சரியா? சரியா வாக்கியம்? No. நோ. அப்ப என்னன்னு வரணும்? Rains. It rains heavily in Rains. December. December. Right. அதே போல பாருங்க,
And she study in the UK. And she Study. அப்ப என்ன Study. சேர்ப்போம்? Yes. IES சேர்ப்போம். Right? அப்ப பார்த்தோம்னு சொன்னா and she studies in the UK. Right. ஆக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நாங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான். சப்ஜெக்ட் வந்து he அல்லது she அல்லது it அல்லது ஒரு சிங்குலராக இருந்தால் நாங்கள் வேர்போட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்த்துக்கொள்ள வேணும். இது கிளியரா எல்லாருக்கும்? Yes, sir. Yes, Right. sir. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ஐ அல்லது யூ அல்லது வி அல்லது தே அல்லது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்டாக அமைந்தால் நாங்கள் அங்க என்ன செய்யணும் என்று சொன்னால் என்ன செய்வீங்க? ஹலோ, Yes, sir. Yes, sir. ரைட். சப்ஜெக்ட் வந்து ஐ அல்லது யூ அல்லது வி அல்லது தே அல்லது ப்ளூரலாக அமைஞ்சா நாங்க அங்க எந்த ஒரு எழுத்துக்களுமே இந்த வேர்ப் ஒன்னோட சேர்த்துக்கொள்ள மாட்டோம். சரிதானே? அப்ப உதாரணத்துக்கு பாருங்க. ஐ பிளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஏதாச்சும் சேர்ப்போமா? No. நோ. ரைட். We work together at the office. ஏதாச்சும் சேர்ப்போமா? No, sir. No, sir. Right. Students use the textbooks. ஏதாச்சும் சேர்ப்போமா? No, sir. நோ. அப்ப என்ன சொல்ல வாரேன் என்றால் ஒரு வாக்கியத்தில் இருக்கிற எழுவாய் சப்ஜெக்ட் வந்து ஐ அல்லது யூ அல்லது வி அல்லது தே அல்லது ஒரு ப்ளூரலாக இருந்தால் வேர்ப் ஒன்னு அதாவது வேர்ப் ஸ்டெம்மை டைரக்டாகவே நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்வோம், எந்த ஒரு எழுத்துமே சேர்க்காம. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் ஏதாச்சும் சேர்த்துக்கொள்வோம். இதுவரைக்கும் நான் சொல்லி தந்தது கிளியரா? Okay. Yes, sir. ரைட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 minutes டைம் தரப்போகிறேன். நீங்கள் எக்ஸாம்பிள்ஸை கிரியேட் பண்ணிக்கொள்ள போகிறீங்க. வேர்போட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் வர மாதிரி ஒரு சென்டென்ஸும், மற்றது ரெண்டாவது வேர்பை டிரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். மொத்தமாக 2 எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு கையை வைத்துக் கொள்ளுங்க. உங்களோட எக்ஸாம்பிள்ஸை சொல்கிறதுக்கு நான் சான்ஸ் தருவேன். If you are ready, kindly raise your hand.
Okay, Lakshika, you can start. Teban Sasi. Sir. I go to temple every morning. She goes to temple every morning. Okay. They do exercise. Okay. Okay, continue, no problem. They do exercise regularly. She likes chocolate. Okay. Ishfa. Rani cooks some delicious food. We come to grandma's house. Akifa. She cooks the vegetable. Workers are eat the rice and curry. Workers and Verma. Workers eat the rice and curry. Workers eat rice and curry. Okay. Up NLMABD. I study English every day. My friend studies English every day. Okay. Priyanka. He drives the bus. You eat lunch. Dharmika. The sun rises in the east. My sister works in a bank. She worries about the exam. Okay. Can you repeat your first example? The sun rises in the east. Right. The sun rises in Verma, rises in Verma. Sorry, sir. Rises in the east. Okay. Keshika. He likes red color car. Ravi goes to supermarket. I woke up at 6 a.m. We go to on the bus. We go by bus. Ramya. Rahma. He eats bread. I drink coffee. Nidarshan. We draw this picture. He acts like an innocent. Dinashika. My sister likes to watch movies on weekend. We works together to complete the project. We works or we work? Which is correct? We work. We work, right. அப்ப இப்போ உங்களுக்கு இதனுடைய தியரி புரிஞ்சுதா? சிம்பிள் ப்ரெசன்டினுடைய தியரி. Yes, sir. ரைட். ஸோ உங்களோட டே 12க்குரிய பிடிஎஃப் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். அப்போ நான் தந்த விஷயங்கள் இங்கே பேஜ் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ அதில் யூசேஜஸ்ன்னு சொல்லி நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணின விஷயங்கள் இதில் தந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், verb stem ப்ளஸ் objecto complement. அப்போ அதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், if the subject of the sentence is he or she or it in simple present tense, you have to add s or es or ies to with the verb stem, right? So there are 3 examples. He goes to school every day. Mala works in a hotel. It runs fast. அப்படியே வந்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் பார்த்துருந்தோம். If the subject of the sentence is I or you or we or they in the simple present tense, you do not add anything to the verb stem. அப்போ எழுவாய் வந்து I, you, we, they இதுக்குள்ளே ஏதாச்சும் உண்டாக இருந்துச்சுண்டா வேர்போட நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, ஒன்றுமே சேர்த்து கொள்ள தேவை இல்லை. புரிஞ்சுதா? Yes, sir. ரைட். ஓகே, இப்போ கவனிங்க.
இப்போ வந்தோம்னு சொன்னால் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு கொஷன். வாட் டூ யூ டூ இன் த மார்னிங்? என்ன அப்படின்னு சொன்னா வாட் டூ யூ டூ இன் த மார்னிங் என்ன? வெள்ளனைக்கு நீங்க என்ன செய்றீங்க? நீங்க காலையில என்ன செய்யற? நீங்க வளமையா காலையில என்ன செய்யற? நீங்க வேணுமெண்டா யூஸ்வலி என்ற வேர்டையும் இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கொள்ளும். வாட் டூ யூ யூஸ்வலி டூ இன் த மார்னிங்? வளமையா நீங்க காலையில என்ன செய்யற நீங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்ப நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரைட்? ஐ யூஸ்வலி get up at 5:30 a.m. Then I brush my teeth and have a bath. After that, I drink a cup of tea and read news on website. Then I get ready for my work and go to office around 8:30 a.m. Okay, this is my daily routine in the morning. அப்போ காலையில் நான் இதைத்தான் செய்கிறேன். I usually get up at 5:30 a.m. Then I brush my teeth and have a bath. After that, I drink a cup of tea and read news on website. Then I get ready for my work and go to office around 8:30 a.m. Right? அப்போ இங்கே நாங்கள் பார்த்துருக்கோம். சரிதானே? இப்போ நான் ஒவ்வொரு வசனத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த தென், ஆஃப்டர் தட் இப்படியான கனெக்டிவ்ஸ், அதாவது லிங்கிங் வேர்ட்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ நீங்களும் ஒரு சென்டென்ஸை மற்ற சென்டென்ஸோட அதுக்கு அடுத்ததான்னு சொல்ல வரக்குள்ள நீங்கள் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுதா? Okay. ஓகே, குட். இப்போ நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 4 minutes அல்லது 5 minutes தரலாம். நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட எக்ஸாம்பிள்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு நான் சான்ஸ் தருவேன். If you are ready, kindly raise your hand.
If you are ready, kindly raise your hands. Yes, NLMABD. You can start. I usually get up at 5:30 a.m. Then brush my teeth and wash my Then face. I brush my teeth. Then I brush my teeth and wash my face. Take a shower and have a breakfast. After that, get ready for the day and go to the class around 8:30. ஓகே குட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஐன்ற வேர்டை மிஸ் பண்ணுறீங்க. ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? சப்ஜெக்ட் இல்லாமல் தென் டேக் பிரேக்ஃபாஸ்ட் தென் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த தென்ன்றது பிறகு அடுத்த வேர்ட் ஐ என்று வரணும். சரியா? ஓகே. Okay. தினுஷிகா. Yes, sir. I usually wake up early in the morning. I brush my teeth and wash my face. Then I have a breakfast and get ready for my work. After that, I check my phone and start my daily activities. ஓகே, வெரி குட். கேஷிகா. I usually get up at 6:30 a.m. Then I brush my teeth and have a bath. After that, I drink a cup of tea or water and watch short video on my phone. Then I get ready for my work and go to office around 8 a.m. ஓகே, குட். சுஜய். I usually get up at 6 o'clock. Then I brush and take a bath. After that, I drink a cup of warm milk and ready to go to school. I go to school on my go to school and go to my class around at 8 a.m. ஓகே. இஸ்ஃபா. I wake up at 7 o'clock. Then I make the bed. After that, I go to the washroom. I brush my teeth and wash my face. I prefer tea, so I make a cup of tea. After that, I make breakfast and we eat together. Then I clean the house. For example, I sweep the floor and mop it. ஓகே, குட். ஆகிஃபா. I usually get up at 5 o'clock, then brush my teeth and wash my face. After that, I praying and drinking the cup of tea. Then I get ready for my internship and go to the agriculture farm before 8:30 a.m. ஓகே. தீபன் சசி. Sir, I usually get up at 5 a.m. Then I brush my teeth and have a bath. After that, I read Bible and pray my Jesus. Then I drink a cup of tea. After that, I cook breakfast and lunch. Then I get ready for my work and go to school 7:20 a.m. ரோஹித். I get up at 5 a.m. Then I drink a water. After that, I brush my teeth and have a bath. 15 minutes after that, I drink a cup of coffee.
Then I get ready for my studies and go to school around 6:30 a.m. Okay, Rahma. I usually get up at 5 a.m. Then I brush my teeth and wash my face. After then I pray and study in revision. Then I get up. Then I get ready for school around 7:50 a.m. ஓகே ரைட். வேற யாரும் ட்ரை பண்ணி பார்க்க போறீங்களா? சரி, அப்படியே நீங்கள் இப்போ உங்களோட டே 13க்குரிய பிடிஎஃப் எடுத்துக்கொள்ளுங்க. டே 13க்குரிய பிடிஎஃப் எடுத்தாச்சா? ரைட். அப்போ பாருங்க, இங்க ஒரு கொஸ்டின் தந்திருக்கு. வாட் டு யூ டூ எவ்ரி டே? ரைட், வாட் டு யூ டூ எவ்ரி டே? ரைட். ஸோ பார்க்கலாம். இங்கே ஒரு பேராகிராஃப் தந்திருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிற நீங்கள். அப்போ நாங்கள் பார்த்தோம் ஒவ்வொரு காலையிலையும் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஃபுல் டே, ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் எழும்புனதுலேருந்து நித்திரைக்கு போகும் வரைக்கும் என்ன செய்கிற நீங்கள் என்றதை தான் நீங்கள் தந்திருக்கிறாங்க. ரைட். தர்மிகா, இருக்கிறீங்களா? Yes, sir. Okay, can you read it slowly? Okay, sir. I usually get up at 5:30 a.m. Then I brush my teeth and have bath. After that, I drink a cup of tea. Then I go to temple and worship the Lord Shiva. After that, I get ready for my work and have my breakfast. Then I go to my office and start my work. I continue my work until 11:30 p.m. Then I have my lunch together with my colleagues. After that, I continue my work till 4:30 p.m. Then I return my home and relax for some times. After that, I do some work at Wait. some work at home and have bath. Then I watch TV and talk with my family members. After that, I have my dinner with my family. Then I use social medias and go to bed around 10:30 p.m. ஓகே, ரைட். ஸோ அப்போ இதில் தரப்பட்ட விஷயங்கள் விளங்கிச்சுதா? ஓகேயா? Okay, sir. ரைட். அப்போ இப்போ எனக்கு சொல்லுங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் விளங்கிச்சுதா எல்லாருக்கும்? நான் இன்னும் உங்களுக்கு இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம், கொஷன் ஃபார்ம்ஸ் படிப்பிக்கல. அது அடுத்த கிளாஸில் தான் நான் சொல்லி தருவேன். அப்போ அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, இவ்வளவு நேரமும் நாங்கள் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி பார்த்துருந்தோம். இவ்வளவும் கிளியராக விளங்கிச்சுதா? Okay, sir. ரைட். ஓகே, அப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோமா? Okay, sir. ரைட். அப்போ பாருங்க, எங்களுக்கு கொஞ்சம் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் தந்திருக்கிறாங்க. முதலாவது, ஐ எம் fond of. அதோட வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லலாம், அல்லது ஆப்ஜெக்டை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ ஐ எம் fond of ன்னு சொன்னா என்ன? முன்னால் இருக்கிறார். அதாவது விருப்பம். சொன்னா ஆகிறேன். ரைட். ஒன்றில் இனி இல்லைண்டா அதீத விருப்பம், சரியான விருப்பம்னு சொல்லக்குள்ள fond of அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி கொள்ளும். சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்டா
இனி இல்லைண்ட விருப்பம். அப்ப அது என்னன்னு சொல்லுவேன் நான்? பிரியம். I am fond of eating ice cream. எனக்கு ஐஸ்கிரீம்ண்டா இனி இல்லைண்ட விருப்பம். I am fond of ice cream. Right? Okay. She is fond of playing video games. என்ன அப்படின்னா? She is fond of playing video அவளுக்கு games. வீடியோ கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப விருப்பம். அவளுக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடுறேன்னா நீ இல்லாண்ட விருப்பம். They are fond of watching cartoons. அவர்களுக்கு கார்ட்டூன் பார்க்கறதா ரொம்ப விருப்பம். சரியா? எனக்கு என் அம்மாண்டா இனி இல்லாண்ட விருப்பம். I am fond of my mother. I am fond of my mother. mother. ஓகே, அப்ப முதலாவது சென்டென்ஸ் பேட்டர்ன் புரிஞ்சுதா? ரைட். ரெண்டாவது பாருங்க. I am afraid of. I am afraid of ன்னு சொன்னா கொஞ்சம் என்ன? பயம். Right. I am afraid of dogs. எனக்கு நாயண்டா நாயினா பயம். She is afraid of coming here. அவங்களுக்கு இந்த சைடு வர்றதுக்கு பயம். அவளுக்கு இங்க வாரன்னு சொன்னா பயம். They are afraid of snakes. அவர்களுக்கு பாம்புன்னா பயம். அவங்களுக்கு பாம்புண்டா பயம். Right. எனக்கு தனியா போறேன்டா பயம். I am afraid of alone to travel. I am afraid of going alone. I'm afraid of going alone. Right. Okay. மூன்றாவது சென்டென்ஸ் பேட்டர்னுக்கு பாருங்க. There is no time even to. அப்படின்னு என்ன அர்த்தம்? There is no time ண்டா குறிப்பிட்ட செய்யறது கூட டைம் இல்ல. ரெஸ்ட் எடுக்க கூட நேரம் இல்லை. என்னன்னு சொல்லுவாங்க? There is no time to rest. There is no time even to rest. சாப்பிட கூட நேரம் இல்லை. There is no time even to eat. There is no time even to eat. There is no time even to sit. அவனுக்கு இருக்க கூட நேரம் இல்லை. அவனுக்கு என்னோட கதைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. There is no time for him even to speak with me. There is no time for him even to speak with me. அவளுக்கு சமைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. There is no time for her even to cook. Right. எங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. There is no time even to study. There is no time for us even to study. அப்ப யாரையும் நாங்க மென்ஷன் பண்ணி சொல்ல போனோம்னா அந்த டைமுக்கு பிறகு for him, for her, for us, for them அப்படி யூஸ் பண்ணுவோம். அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் அலமிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேயா? ஓகே சார். ரைட். நாலாவது சென்டென்ஸ் பேட்டர்னை பாருங்க. There is no need of. அப்படின்னு என்ன அர்த்தம்? There is no need of ண்டா தேவையில்லை. ரைட். அப்ப அவர்கிட்ட கேட்க தேவையில்லை. There is no need of asking him. There is no need of cleaning this place. இந்த இடத்தை துப்புரவு செய்ய வேண்டியதில்லை. There is no need of decorating the main hall.
மெயின் ஹாலை டெக்கரேட் பண்ண வேண்டிய தேவை. ஓகேயா? Okay. Yes, sir. ரைட். லாஸ்ட் சென்டென்ஸ் பற்றின பாருங்க. I am in a hurry to. நான் ஒரு அவசரத்தில் இருக்கேன். நான் ஒரு அவசரத்துல நிக்கிறேன். I am in a hurry to complete my project. அப்படின்னு என்ன? நான் அவசரமா இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும். நான் இந்த ப்ரொஜெக்டை கம்ப்ளீட் பண்ற அவசரத்துல நிக்கிறேன். I am in a hurry to go out. நான் வெளியே வெளியே போவதற்காக அவசரத்தில் நிற்கிறேன். நான் அவசரமாக வெளியே போகிறேன். She is in a hurry to prepare lunch. அவள் உணவு சமைப்பதற்கு நேரம் மதிய உணவை தயாரிப்பதில் அவசரமாக்கிறார். அவ என்ன மத்தியான சாப்பாடு சமைக்கிறதுல அவசரமா நிக்கிறா. அப்ப யாராச்சும் ஒரு ஆள் அம்மாவை சந்திக்க வராங்க. அப்ப நீங்க சொல்றீங்க she is in a hurry to prepare lunch. காசு கொடுத்துருவோம். ஓகேயா? இப்ப இந்த 5 சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸும் கிளியரா? யாருக்குமே எதுவும் டவுட்ஸ் இருக்கா இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்ல? ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா இந்த ஒவ்வொரு சென்டென்ஸ் பேட்டர்னுக்கும் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்பிளை உங்களோட ஓன் எக்ஸாம்பிளை கிரியேட் பண்ணிட்டு எனக்கு சொல்லி காட்ட போறீங்க. ரைட். ஸோ I'll give you between 3 and 5 minutes time to prepare yourself. After that you can raise your hands. ஒவ்வொரு சென்டென்ஸ் பேட்டர்னுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள். ஸோ 5 சென்டென்ஸ் உங்களோட கையில் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கையை வைத்து கொள்ளலாம். உங்களோட எக்ஸாம்பிள்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு நான் சான்ஸ் தருவேன்.
Yes, Nidarshan, you can start. I'm fond of playing with my pet. I'm afraid of injections. There is no time even to sleep. There is no need of painting this wall. I'm in hurry to finish this work. Okay. Dinashika? I am fond of traveling. I am fond of darkness. There is no time even to go shopping. There is no need of calling him. I am in a hurry to meet my friends. Okay, Keshika? I am fond of going to trip. I am afraid of I'm ghost. afraid of. I am afraid of ghost. There is no time for me even to spend with friends. There is no need of helping here. I am in a hurry to go hospital. I'm in a hurry to go to the hospital. Hungry இல்லை. Sorry. Dharmika? We are fond of cooking. She is afraid of speaking in public. There is no time even to watch TV. There is no need of worrying. We are encouraged to finish the work. Okay, Sujay? I am fond of spiders. I am afraid of darkness. There is no time to even rest. There is no need of much decorate my Christmas tree. I am in a hurry to school. Okay. NLMABD. I am fond of studying English. I am afraid of speaking English. There is no time even to sleep. There is no need of worrying. I am in hurry to catch the bus. Okay. Ishfa? I am fond of traveling abroad. Ahla is afraid of thunder. There is no time even to go to my neighbor's house. There is no need for you to support me. I am in a hurry to prepare for the exam. Okay. Laksika? I am fond of eating brownie cake. I am afraid of snake. I am no time even to sleep. There's There no is time no even to sleep. in sleep. There is no need of coming in the classroom. I am in hurry to prepare lunch. Okay, good. சரி அப்போ இந்த 5 சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸும் எல்லாருக்கும் கிளியரா? Yes, sir. Okay, sir. ரைட். ஸோ நான் இப்போ உங்களை group Okay, after a small discussion, now we have come back to the main group. So if you have any doubts, you can. No. யாருக்குமே எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஓகே, அப்போ நாங்கள் இன்னைக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸினுடைய பாசிட்டிவ் ஃபார்ம் பார்த்துருக்குறோம். அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படியான சந்தர்ப்பங்களில் கதைக்க முடியும். அண்ட் we have seen some examples, right, how we could express our daily routine and all. So when you have the free time, just go through it again. Listen to the recording and
I have given you a sample. What do you do every day? அதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வளமையாக ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறேன்னா காலையில் எழும்புனத்துலேருந்து இரவு நித்திரைக்கு போகும் வரை. ரைட். ஸோ எனக்கு நீங்கள் அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே நான் கேட்பேன், வாட் டூ யூ டூ எவ்ரி டே? நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிற நீங்கள்? ஸோ நீங்கள் அந்த டே 13க்குரிய பிடிஎஃப்ல இருக்கிறத இன்னும் ஒருக்கா வாசிச்சுட்டு உங்களை பற்றி நீங்கள் யோசிங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்கிற நீங்கள் அதை அப்படியே ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கிளாஸில், அதாவது புதன்கிழமை எனக்கு நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ஸோ புதன்கிழமைய கிளாஸில் நாங்கள் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸினுடைய நெகட்டிவ் ஃபார்ம், அதனுடைய கொஷன் ஃபார்ம்ஸ் நாங்கள் பார்ப்போம். கிளியராக புரிஞ்சுதான் நான் சொல்கிற விஷயங்கள்?